இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எரேமியா 12:5 கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, பாடல் பாட ஆராதிக்க அனுக்கிரகம் செய்தேன். நன்றியப்பா. வேத வசனத்தை தியானிப்பதற்கு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் பேசுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க பரிசுத்தவனர் பேசுவார்னு சொன்னீங்களே, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பேசுங்க அப்பா. நாங்கள் கேட்க விருத்த சேதனமுள்ள ஒரு செவி எங்கள் கட்டளை எடுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகும் நீங்கள் பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜன் மூலம் ஜெபமிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 12:5. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள். குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? கொஞ்சம் லைட்டா சவுண்ட் குறைச்சுக்கோ. காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணுவார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? 2 கேள்வி கேட்கிறாரு. யாருக்காவது தான் புரியுதா? புரிஞ்ச அர்த்தம் சொல்லணும். புரியுதா? யாருக்காவது புரியுதா? காலாட்களோட ஓடும் போதே, ஆனா யாருக்குமே புரிஞ்சிருக்காது. என்னடா தமிழ் வார்த்தை தான், ஆனா புதுசா இருக்கு. நான் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். எனக்கே இது புரியல. இதை எடுத்துட்டேன். இதை வச்சு செய்தியோட தலைப்பை மட்டும் எழுதுனதுக்கு போயிட்டு புரட்டி பார்க்குறேன். உள்ளுக்குள்ள எந்த வசனத்தை எடுக்கன்னு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் அருமையா ஒரு புதுசா ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணுவார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காலாட்களோட அப்படின்னா காலில் நடந்து போறாங்களா, அதான் காலாட்கள். போருக்கு போறாங்கல்ல, போருக்கு போகும்போது பார்த்துருக்கீங்கன்னா என்னென்ன போர்ல எதெல்லாம் போவாங்க? யானை படை, சொல்லுங்க. குதிரை படை, என்ன படை? கத்தி படையா? காலாட்படை. போர் சேவர்கள் அழகா மார்ச் ஃபாஸ்ட் போயிட்டு பழைய காலத்துல பார்த்துருப்பீங்க. ஈட்டி கேடகெல்லாம் வச்சுட்டு நடந்து போய் யுத்தம் பண்ணுவாங்க. யானையில போய் யுத்தம் பண்ணுவாங்க, குதிரையில போய் யுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலாட்படை. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்காக ஓடுறீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இப்ப நடந்து மெதுவாய் பொறுமையா நடந்து போறீங்க. இப்பயே நீங்க சோர்ந்து போனீங்க அப்படின்னா, ஊழியக்காரங்க குதிரை வேகத்துல ஓடுறாங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களையும் ஒரு ஊழியக்காரரா மாற்ற போறாரு. ஊழியக்காரரா மாட்டினதுக்கு போயிட்டு எப்படி வேகமா ஓடுவீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு கேள்வி. கரெக்டான கேள்வியா? விசுவாசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் கேட்கிறாரு, பொறுமையா காலாட்களோடு பொறுமையா நடந்து போற, நல்லா உனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கை நோக்கி இப்பயே நீ சோர்ந்து போட்டிருக்க. காலாட்களோட ஓடும் போதே இளைக்க பண்ணுவாய். ரொம்ப சோர்ந்து போற. இப்பயே நீ சோர்ந்து போன அப்படின்னா நாளைக்கு ஒரு குதிரைகளோட எப்படி நீ குதிரை நடந்து போ. சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும்னா, நடந்து போனாவே மூச்சு வாங்குது, எங்க ஓட போற? ஓடும்போது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. வாழ்க்கையில வர பிரச்சனைகளை குறிக்குது. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள், போராட்டங்களை குறிக்குது. இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என் சுய பலத்துல நடந்து போறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் சுய பலத்துல நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது. யாருக்கு இந்த செய்தி அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. 2 இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய மணல் மேட்ல 4 கால் வச்சு தெரியுது. 2 கால் வச்சு, இன்னும் 2 கால் வச்சு தெரியுது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கும்போது பாருங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கும்போது 4 கால் வச்சு தெரியுது. நீங்க ஏசப்பா உங்க கால் வச்சு 2, என்னோட கால் வச்சுக்கள் 2. அதே நான் துக்கமா இருக்கும்போது வெறும் 2 கால் வச்சு மட்டும் தான் தெரியுது. ஒருத்தர் நடந்து போற மாதிரி தான் தெரியுது. உடனே கேட்கிறாரு, என் கஷ்டத்துல நீங்க கைவிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆண்டவர் அந்த மகனை அவரை பார்த்து சொல்லியிருக்காரு, இது உன்னோட கால் வச்சு இல்லப்பா, இது என்னோட கால் வச்சு. நான் உன்னை தூக்கி சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில, கடன் பிரச்சனையின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, வாழ்க்கையில எப்படி மரணத்தை தேடி போற மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை தூக்கி சுமக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நீ காலாட்களோட நடந்து போகும்போது அப்பயே நீ இளைச்சி போறியே, இன்னும் குதிரைகளோட எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? உன்னை கொண்டு நான் பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்யணும்னு நான் வாஞ்சையா இருக்கிறேன். இப்படியே நீ இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தையை போல பால் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. சரி, பாத்தீங்கன்னா காலத்தை பார்த்தால் பல வருஷமா சர்ச்சைக்கு வரீங்க. இந்நேரம் நீங்களா என்ன பண்ணிருக்கணும்? பெரிய ஒரு
பெரிய தனியா போய் சர்ச்சை ஆரம்பிக்காம இருந்தாலும் ஊழியத்துல ஒத்தாசையா இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ண சொன்னா போதும், அப்படியே எல்லாத்துக்கும் என்ன ஆயிடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னோன்னே கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். பாத்துக்கங்க, அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீ இப்பயே சோர்ந்து போறியே, நீ உன்னை நான் எடுத்து பயன்படுத்தும் போது வல்லமையா எடுத்து நான் பயன்படுத்தணும், ஊழியக்காரர்களோடு உன்னை நான் எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன். எப்படி நீ நடந்து போவாய், எப்படி நீ ஓடி போவாய், அப்போ நீ ரொம்ப சோர்ந்து போயிருவியே அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி யாருக்கு சொன்ன? சொந்த காலில் நடக்கிறவங்களுக்கு சொல்ல, கர்த்தர் தூக்கி சுமக்கிறாருல அப்படின்னு எத்தனை பேர் நம்புறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த செய்தி. ஆமீன். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் 2 விதமான ஓட்டம் இருக்கிறது. ஒன்று காலாட்களோடு நடந்து ஓடுற ஓட்டம், இன்னொன்று குதிரை வேகத்தில் போகிற ஓட்டம். கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது, எந்த ஓட்டத்துல இருக்க? நடந்து போற ஓட்டத்துல இருக்கியா, இல்ல ஓடி போற ஓட்டத்துல இருக்கியான்னு கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்காக எலும்பி வல்லமையாய் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்லைன்னா மந்தமா சோர்வடைந்து அப்படியே பொறுமையா சவுத்த பிடிச்சி அப்படியே கொஞ்சம் ஊனி நடந்துகிட்டு இருக்கியான்னு கர்த்தர் கேட்கிறாரு. 2 விதமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துல 2 விதமான ஓட்டம். ஒன்று காலாட்களோட ஓட்டம், இன்னொன்று குதிரை ஓட்டம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேம்ஸ்ல ஒரு கேம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு எந்த கேம் செல்போன்ல எந்த கேம் எடுத்தாலும் ஈஸி லெவல், ஹார்ட் லெவல் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஈஸி லெவல்னு ஒன்று இருக்கும், ஈஸியா ஜெயிச்சிடலாம், சின்ன பிள்ளைங்களுக்காக வச்சிருப்பாங்க. ஹார்ட் லெவல்ன்றது இந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஈஸி லெவல் விளையாடுறாங்க, சின்ன பிள்ளைங்க தான் ஹார்ட் லெவல் விளையாடுதுங்க. பாத்திருக்கீங்களா? கேம்ல பிள்ளைங்க அப்படி அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குங்க. ஆனா பாத்துக்கங்க, ஈஸி லெவல், ஹார்ட் லெவல் எப்படி கேம்ஸ்ல, வீடியோ கேம்ஸ்ல இருக்குதோ அதே போல ஈஸி. உங்களுக்கு புரியுதா? பெரியவங்களும் புரியுதா? ஈஸி கேம்னா ஈஸியான லெவல். நீங்க எல்லாமே கேண்டி கிரஷா விளையாண்டுருப்பீங்க, எல்லா கேம்ஸும் நீங்க விளையாண்டுருப்பீங்க செல்போன்ல. நார்மலா ஒரு இதை பிடிக்கிற மாதிரி கூட ஒரு விளையாண்டுருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஈஸி லெவல்னு ஒன்று இருக்கும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஹார்ட் லெவல் தான் ரொம்ப கஷ்டமானது. கர்த்தர் உங்கள்ட்ட எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, ஈஸி லெவல்ல நீ ஜெயிக்கிறது பெருசு இல்லப்பா, சும்மா குட்டி பிரேயரா சின்ன ஜெபம் பண்றது. சில பேத்துக்கு சாப்பாடு கூட ஜெபம் பண்ண தெரியாது, சாப்பாடு கூட ஜெபம் பண்ண தெரியாது. அன்னைக்கு ஒருத்தர் சாப்பாடுக்கு ஜெபம் பண்ண சொல்றேன், முட்டி அப்படியே தூக்கி திணறாங்க, பாவமா போச்சு பார்த்து. சரி உட்கார் விடு, நானே பண்றேன்ட்டு சாப்பாடுக்கு நானே ஜெபம் பண்ணேன். பாருங்க, அதான் ஈஸி லெவலா இருக்கிற அந்த லெவல்ல இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை விரும்பல, கர்த்தர் உன்னை அழைக்கல. குதிரை வேகத்துல உன்னை ஓடுறதுக்கு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாள் ஈஸி லெவலே கேம்ல விளையாண்டுட்டு இருப்பீங்க? குறிப்பிட்ட லெவல் தான் ஈஸி லெவல், அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் லெவல் வந்துடும். இந்த ஈஸியான லெவல்லயே நீ சோர்ந்து போன அப்படின்னா ஹார்டான லெவல்ல எப்படி நீ ஜெயிப்ப அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற செய்தியோட தலைப்பு உங்களால புரிஞ்சிச்சுல. ஏசாயா 40:14 போட்டிருக்கு, இந்த ஈஸி லெவல்ல காலாட்களோட நடந்து போகும்போதே சோர்ந்து போகிறாய் அப்படின்றது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். காலாட்களோட நடந்து போகும்போதே நீ இவ்வளவு சோர்ந்து போறியே, நடந்து போகும்போது. நான் செய்தி யாருக்கு சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே செய்தி யாருக்கு சொல்லியிருக்கேன்? சொந்த கால நடக்கிறவங்களுக்கு அல்ல, கர்த்தர் என்னை தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆமீன். கர்த்தர் என்னை தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போதே நீ சோர்ந்து போவாய். ஆனால் ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமர்ந்து கரவராடுகளை போல மெதுவாய் நடத்துவார். மெதுவாய் நடத்துறாரா? இதான் போட்டு ஈஸி லெவல் போட்டிருக்கல. காலாட்களோட பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம சொந்த கால கூட நடக்கல, காலாட்களோட நடந்து போகும்போதே நீ சோர்ந்து இலைப்படைவாயானால் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த நடந்து போறத கூட கர்த்தர் சொல்றாரு, நீ சொந்த பலத்தால நடக்கல, நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், இப்பயே நீ இவ்வளவு சோர்ந்து போறியேன்னு கர்த்தர் கேட்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செய்தி என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சங்கீதம் 23:1-6 வரைக்கும் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் என்றென்றும் நிலைத்திருப்பேன். ஸ்டார்டிங்கே போட்டிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில், ரொம்ப சாஃப்டான தண்ணீர்ல என்னை நடத்தி என்னை வழி நடத்துறான்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க காலாட்களோட நடந்து போவது எதை குறிக்குது? இப்ப கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிறத குறிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
கர்த்தர் தூக்கி சுமக்கும் பொழுதே நீங்க இவ்வளவு சோர்ந்து போறீங்களே, இவ்வளவு வேதனைப்படுறீங்களே. ஒரு சின்ன பிரச்சனைனால என்ன பண்றோம், உடனே என்ன பண்ணுவோம், தலையை தொங்க போட்டுருவோம். கப்பல் கவுந்த மாதிரி தலையை தொங்க போட்டுருவோம். முகெல்லாம் வாடி போய் காணப்படும். சங்கீதம் அடுத்தது பாருங்க என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் மோசேயை ஏற்படுத்தினார். அதெல்லாம் கவனிச்சீங்க, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் சொல்றாங்க. அவங்கள வழி நடத்துவதற்கு யார தலைவனாக ஏற்படுத்தினார், மோசேயை ஏற்படுத்தினார். நல்லா நீங்க கவனிக்கணும், மோசேயை ஏற்படுத்தினார். மோசேயை ஏற்படுத்த சொல்லும் போது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 15, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 15 மோசேயை மேய்க்க சொல்லும் பொழுது, ஜனங்களை பார்த்துக்கோப்பா, கண்காணியா நீ இரு, தலைவனா நீ இரு, வழி நடத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மோசே என்ன சொல்றாரு, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 15 நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால், இவ்வளவு ஜனங்களுடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன, உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தெளிவா படிக்கணும், நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு ஆணையிட்டு கொடுத்திருக்காரு. சரிங்களா? நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி, நீர் மோசேயாகிய என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, நானா கர்ப்பம் தரித்தேன். என்ன பாருங்க, இவர்களை பெற்றது நானா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனம் நீங்க படிக்க கூடாது. என்ன போட்டிருக்காரு, இந்த ஜனங்களை மேய்ப்பதற்கு ஒரு தலைவனாக கண்காணிக்காக மோசையை ஏற்படுத்தினாரு. ஆனா மோசே கேட்கிறாரு, நானா இவங்களை பெத்தேன், ஒரு பால் குடிக்கிற குழந்தைய நான் தோல்ல சுமந்து கூட்டிட்டு போறது போல நானா இவர்களை பெத்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரு, ஆனால் கர்த்தர் தம் பிள்ளைகளை, எதுக்காக மோசே அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னா, ஜனங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, தாங்க முடியாம இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரை நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், நீங்கள் நடந்து வந்த எல்லாவற்றிலும் வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை, ஆமென், உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாத்துக்கங்க, சொல்றாரு மோசேட்ட சொன்னதுக்கு மோசே சொல்றாரு, நானா இவர்களை பெத்தேன், நானா இவர்களுக்கு தகப்பன் கேக்குறாரு. ஆனா எவ்வளவு ஜனங்கள் பாவம் செஞ்சாலும், நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும், அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை இந்த இடத்துல ஜனங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு. உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவர் அவர்களோடு இருந்ததில்லை. கரங்கள் திருக்கத்தை மேம்படுத்துவோமா? ஆராதனையில சொன்னாங்க தெரியுமா, கழுகு என்ன பண்ணுமா, அழகெல்லாம் உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கும். கழுகு பித்தா சொன்னாங்க. இங்க போட்டிருக்கு, கர்த்தர் சொல்றாரு, மோசே ஜனங்கள் பண்றதை சகிக்க கூடாமல் நானா பெத்தேன், நானா சுமக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல 6 லட்சம் புருஷர்களை 30 லட்சம் ஜனங்களை கர்த்தரே சுமந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. இன்றைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்துறீங்க, ஒரு பிள்ளையா இருக்கீங்க, உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஒரு குழந்தையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே காலாட்களால் உங்களை சுமந்து வராரு, கால்நடையாவே உங்களை சுமந்து வராரு அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்தது உபாகமம் 32:11-12 போட்டிருக்கு, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அவர்களை சுமந்தார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. 12ஆம் வசனம் 12 படிச்சா நம்ம பாட்டு எழுதியிருக்கோம். என்ன பாட்டு எழுதியிருக்கோம் அதுல? கழுகு அசைவாடி சட்டையை விரித்து சுமந்து கொண்டு போவது போல் கர்த்தர் ஒருவரே யாக்கோபை சுமந்தீர், அந்நிய தேவன் இருந்ததில்லை, அந்நிய தேவன் இருந்ததில்லை, அந்நிய தேவன்
எல் ஷடாய். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. வசனம் போட்டிருக்கு, தகப்பன் ஒரு மனிதன் தன் பெத்த பிள்ளையை சுமப்பது போல இம்மட்டும் உங்களை நான் சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தாராம். ஏசாயா 46 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை போட்டிருக்கு. ஏசாயா 46:3-4 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி சத்தமா உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். முடி நரைச்சாலும் நரை மயிர் மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் உங்களை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாத்துக்கங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், காலாட்களோடு ஓடும் போதே இலைக்க பண்ண ரொம்ப சோர்ந்து போயிடுற. எப்படி வச்சுக்கலாம், நடந்து போகும்போதே ரொம்ப சோர்ந்து போயிடுற. இன்னும் குதிரை வேகத்துல போனா எப்படி தாங்குவ அப்படின்னு கேக்குறதா செய்தியே. ஆனா இந்த இடத்துல தெளிவா போட்டிருக்கு, நம்மளை சுமக்கல. அப்ப இது வரைக்கும் யார் நம்மளை சுமந்திருக்கா? கர்த்தர் நம்மளை சுமந்திருக்கார். எல்லா வார்த்தையும் பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? சங்கீதத்துல கர்த்தர் மேய்ப்பரை பார்த்தாச்சு. மெதுவாய் நடத்துவாருன்னு பார்த்தோம். அடுத்தது அமர்ந்த தண்ணி நடையில் நடத்துவாரு. என்னாகமத்துல பார்த்தோம், மோசே நானா பெத்தேன் இந்த ஜனங்களை அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல நானே சுமந்தன்றாரு. கழுகு அசைவாடி போனது போல நானே சுமந்தன்றாரு. கர்த்தர் ஒருவரே அவனை சுமந்தார்னு போட்டிருக்கு. யாக்கோப கர்த்தர் ஒருவரே சுமந்தார். கடைசியா ஏசாயா 46 என்ன பார்த்தோம்? தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே உன்னை அழைச்சிக்கிட்டேன். முதிர் வயது வரையும் என்னதான் வயசானாலும் ஆண்டவருக்கு நீங்க குழந்தைதான். என்னதான் பேத்தி எடுத்தாலும், என்னதான் நீ கிளவியானாலும் நீ ஆண்டவருக்கு என்னது? குழந்தைதான். எவ்வளவுதான் 100 வயசானாலும் ஆண்டவரோட பார்வையில நம்ம குழந்தைதான். அதான் தெளிவா சொல்லிட்டாரு, இம்மட்டும் ஏந்தினேன் இனிமேலும் ஏந்துவேன், இம்மட்டும் சுமந்தேன் இனிமேலும் சுமப்பேன், இம்மட்டும் தப்புவித்தேன் இனிமேலும் தப்புவிப்பேன். முடி நரைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் மொத்தமா நான் தான் உன்னை காப்பாற்றினேன், சுமந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒருத்தர் தூக்கி சுமக்கும் போதே வசனம் என்ன கேள்வி? சோர்ந்து போவாயானால், இளைத்து போவாயானால். நீங்க எல்லாம் கவனிங்க, நீங்க கஷ்டமான நேரத்துல கர்த்தர் அருமையா உங்களோட கூட பேசுறார். கரெக்டா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லி பேசுவார். சோர்ந்து போய் காணப்படுவீங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை வரும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண வரட்டும். டக்குன்னு வரும். அடுத்தது பயமா இருக்கே அப்படின்னு நினைப்போம். டக்குன்னு பயப்படாதே, ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்கும் பின்னாடி, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எழுதியிருக்கோம். டக்குன்னு நம்ம என்ன சந்தோஷப்படுவோம், உடனே உற்சாகமாயிருவோம். இதுதான் தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போகும்போதே சோர்ந்து போறியே. வேதனைப்பட்டு சர்ச்சில் உட்காந்துருப்போம். நல்ல ஆராதனை மூலியமா பேசுவார், நல்ல வேத வார்த்தையின் மூலமா பேசுவார். உனைய காலாட்களால் தூக்கிட்டு போகும்போதே சோர்ந்து போறியே. இன்னும் நீ உன் சொந்த காலில் நடந்தா படுத்துருவ தரையில. ஸ்ட்ரெச்சர்ல தான் தூக்கிட்டு போகணும். அதான் கேட்கிறாரு கர்த்தரு, காலாட்களோடே ஓடும் போதே இவ்வளோ இளைத்து போனாயானால் குதிரையோடு எப்படி ஓடுவ? நான் உனைய வசனம் போட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களை பயங்கரமா எடுத்து பயன்படுத்த நினைக்கிறார். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே வேதனைப்பட்டு சின்ன ஒரு காரியம் வந்தா போதும் டக்குன்னு சொந்து போயிடுவோம். இம்யூனிட்டி பவர் இல்லாத பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க, டக்குன்னு படுத்துருங்க, சோர்ந்து போயிருங்க. ஆனா வீட்டுல புள்ளதான் சோர்ந்து போகும்னு நினைக்கிறேன். இல்ல 2வது புள்ள 3வது பிள்ளைலாம், அதான் மூத்தது ஊமை, மூத்தது மூளை, இளையது காலை. கரெக்டா? மூத்தது மூளையா? ஊமையில இருந்து மூளையா? மூளையில போய் உட்காந்துக்குமா? அப்படியா? இளையது காலைனா சரி. மூத்தது போய் மூளையில உட்காந்துக்குமா? எப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா மூத்த பிள்ளைங்க இன்டெலிஜென்டா இருக்குங்க. அப்படி வேணா வச்சுக்கலாம். மூத்தது மூளை, இப்படி வேணா வச்சுக்கலாம். இலையது காலை தான் தின்றது தலாக்கி. நல்லா கவனிச்சுங்க, தெளிவா போட்டிருக்கு. நீ காலாட்களோடு நடக்கும் பொழுது
நடந்து போகும்போதே ஐயோ கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சொல்றியே. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது லைஃப்ல, உடனே ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, எதுக்கு சபைக்கு போய் என்ன கண்டேன், அது பண்ண இது பண்ண, ஆண்டவர் கைவிட்டாரே. ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட்டு பைபிள்ல சரித்திரமே இல்லை. இது வரைக்கும் யாரையுமே ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. யாரையுமே அவர் இது வரைக்கும் அந்தரங்கத்துல விட்டதே கிடையாது. இப்ப பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. காலாட்களோட நடந்து போகும்போது இலைப்படைவாயானால் குதிரையோட ஓடும் போது எப்படி ஓடுவாய் அப்படின்ற சம்பவம் வேதத்துல இருந்து ஒரே ஒருத்தருக்கு நடந்துச்சு. நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அந்த காரியத்தை எடுத்து வாசிப்போம். எப்போதுமே செய்தியை சொல்லிட்டு யார் வாழ்க்கையில வேதத்துல எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னு பாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யாருக்கு அப்படின்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இதற்கு முன்பாக என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, என்ன போட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணா எத்தனை வருஷம் மழை பெய்யலையா? 3 வருஷம் மழை பெய்யலையா? மழை பெய்யக்கூடாதுன்னு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணனால 3 வருஷம் மழை பெய்யல. ஊர்ல இருக்க ஆகாப் ராஜா ஜனங்கள் எல்லாம் கடுப்புல இருக்காங்க. எலியா போய் அழகா செட்டில் ஆயிட்டாரு, ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆண்டவர் எல்லாம் ஃபுல்லா சாப்பாடு எல்லாம் ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை வருது, யாருக்கு? எலியாவுக்கு வருது. நீ இப்ப 3 வருஷம் கழிச்சு இப்ப போய் ஆகாப் ராஜாக்கு முன்பாக உன்னை காண்பி. 17ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது, ஆகாப் ராஜா எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேல் தேசத்தை கலங்க பண்ணினவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணிக்கிறவன் நான் அல்ல, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு. ஆமென். கர்த்தர் தான் கலங்க பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆமென், அல்லேலூயா. கலங்க திட்டுவோமா? நம்மள என்ன பண்ணிருப்போம்? ஆனா நான் சொல்லிதான் மழை நின்னுச்சு. அன்னைக்கு சொன்னோம்ல, யோசேப்பை பத்தி பார்த்தோம்ல. யோசேப்பு என்ன சொன்னாரு? தரிசனம் பெற்றவர்கள் நான் அல்ல தேவனே என்று சொல்வார்கள். இந்த எலியா ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, சொல்றாரு. அவ்வளவு பெரிய ராஜா கேட்கிறாரு, ஊரே கலங்க பண்ணினவர் நீதானப்பா அப்படின்னு கேட்டப்ப என்ன சொல்றாங்க? அது யாரு மூலியமா இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்றதுல பேசுறேன். யாரு மூலியமா இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு. எலியா தீர்க்கதரிசி மூலமா தான் இந்த காரியம் நடந்துச்சு. உடனே எலியா ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19, 22, 19 படிங்க. கர்மேல் பர்வதத்திலே வேகமா படி, நல்ல உற்சாகமா படி. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஒரு சவால் விடுறாரு எலியா தீர்க்கதரிசி. ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு? 400 தீர்க்கதரிசிகளை பாகால் தீர்க்கதரிசியில கூட்டிட்டு வாங்க. 450 தீர்க்கதரிசிய, கர்த்தருடைய பிள்ளை நான் ஒரு ஆள் வரேன். 22ஆம் வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர், நான் ஒருத்தன், நீங்க 450 பேர். 23. இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 2 காளைகளை, காலர்க்குல மாடு, 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஒரு காளைய 450 தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கிட்டோம். அது சந்தை சந்தாக வெட்டி நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நெருப்பு போடாமல் வெறும் விறகு மேல இந்த மாடை மட்டும், காளையை மட்டும் வைங்க. நான் மற்ற காளையை அப்படியே செய்து இன்னொரு காளையை நான் வச்சுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ரெண்டாவது நான் பண்றேன். நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஒரு சவால். என்ன சவால் விடுறான்? நீங்க உங்க கடவுளை, பாகால, அந்நிய தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். நான் என் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும். அப்பொழுது நெருப்பே பத்த வைக்காம வெறும் விறகுல காளைய கொண்டு வச்சு நெருப்பே பத்த வைக்காம திடீர்னு பத்தி எரியணும். அப்படி யாரு கடவுள் பத்தி எரிய வைக்கிறாரோ அவர் தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு சவால் கூப்பிடுறார். ஆமென். வசனம் வாசிங்க. 26 படிச்சிட்டியா? 25, 26 படிச்சாச்சா? அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு போட்டி. நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களே ஃபர்ஸ்ட், நான் ரெண்டாவதுப்பா, நான் ஒரு ஆளு. நீங்க 450 பேர் இருக்கீங்க, நீங்க முதல்ல ஆடுங்க ஆட்டத்துல ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட். நான் தலைய போட்டா யாருக்கு விழுந்துருச்சு? தலை யாருக்கு விழுந்துருச்சு? 450 பேருக்கு பாகால் விழுந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி
மத்தியானம் மட்டும். காலையில ஆரம்பிச்சு காலையில கூப்பிட ஆரம்பிச்சான். காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். என்ன நாமமோ அது இந்த இதா இருக்கலாம், அந்த இருக்கலாம், இதா இருக்கலாம், ரெண்டு ஒன்னா தான் இருக்கு. ரெண்டுமே இங்க சூடம் கொளுத்துறான், அங்க மெழுகுபத்தி ஏத்துறான், ரெண்டு ஒண்ணு தானே. என்னென்ன நாமத்தையோ கூப்பிட்டு என்ன பண்றான்? காலை முதல் சாயந்தரம் வரை பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ படிக்கிறத கவனிக்கல, அவங்க 30ஆம் வசனத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நான் கை தூக்க சொல்லிடுவேன் ஆண்டவருக்கு முன்னாடி. யாரு இப்ப 28, 29, 30 எல்லாம் படிச்சீங்கன்னா இப்ப கை தூக்கிடுவீங்க. உங்களை நான் தர்ம சங்கடத்துக்கு கொண்டு பட வைக்கல. திருந்துங்க. படிக்கிறத மட்டும் கவனிங்க. படி. அப்ப மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். இதுதான் முக்கியமான மேட்ரு. 20 எத்தனை வசனம்? 26ஆம் வசனத்துல பலி செலுத்துறதுக்கு முன்னாடி குதிக்கிறான். நான் குதிச்சு ஆடி இருக்கான். என்ன ஆட்டம்? எல்லா ஆட்டமும் ஆடி இருக்கான். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி எலியா கிண்டல் பண்றாரு. என்ன சொல்லி கிண்டல் பண்றாரு? என்னப்பா காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணுங்க. ஒருத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ரொம்ப சத்தமா கூப்பிடுங்க. கேட்கல, உங்க கடவுளுக்கு கேட்காம இருந்திருக்கும். சத்தமா கூப்பிடுங்க. அவன் தேவனாமே, அவர்தான் கடவுளாமே. அவன் தியானத்தில் இருப்பான். ஒருவேளை உங்க கடவுள் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க கூப்பிடுறது கேட்காம இருக்கும். சத்தமா கூப்பிடுங்க, அப்பதான் காதுல விழுவோம். அல்லது அலுவலாய் இருப்பான். ஒருவேளை ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பாரு, அல்லது பிரயாணம் போயிருப்பான். ஒருவேளை டிராவல்ல இருந்திருப்பாரு உங்க கடவுள். தூங்கினாலும் தூங்குவான். ஒருவேளை தூங்கிட்டு இருந்திருப்பாரு, அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவருக்கு தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கும். சில பேரை எவ்வளவுதான் அடிச்சு இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ண, தூங்கிட்டு இருக்க போறான் உங்க கடவுள். தட்டி எழுப்பு, சத்தமா கூப்பிடு, அப்பதான் அவன் காதுல விழுவும் என்று கிண்டல் பண்றான். அவர்கள் ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டு, அப்ப என்ன பண்றான்? ஏற்கனவே அவன் கால்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்தி தொண்டெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு அவனுக்கு. திருப்பி என்ன பண்றான்? ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும். மெயினான மாற்று பாருங்க. இப்ப என்ன அழகு குத்துறான், அழகு குத்துனா இப்ப ரத்தம் வடியுது. அப்பயே கீறி இருக்கான். வழக்கம் போல் போட்டிருக்கு, வழக்கம் போல் தங்கள் மேல் ரத்தம் வடி மட்டும், கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாருங்க ஜனங்க எப்படி ஒரு குருட்டாட்டமா இருக்காங்க பாருங்க. மத்தியான வேளை சென்ற பின்பு, மத்தியானமும் போயிடுச்சு. காலைல இருந்து கூப்பிட்டு இருக்கான், வரல, சவுண்டே வரல. மத்தியானமும் போயிடுச்சு. அந்தி பலி செலுத்தும் நேரமாட்டாக சாயந்தரம் வரைக்கும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மந்திரம் ஓதிட்டு இருந்திருக்கான். சன்னதம் என்ன சொல்லிருப்பான்? அந்த ஓம் கிரீம் சாமி என்ன சொல்லிருப்பான்? வரிசையா ஐஸ்கிரீம், எல்லா கிரீம் சொல்லிருப்பான். புரியுதா இல்லையா? மூக்குலயே சொல்லுவான். அந்த தெரியுங்களா? நம்ம இல்லையா, கரெக்டா சொல்றேன் இல்லையா? மூக்குலயே சன்னதம் தான் சொல்லிருக்கான். கடைசியில என்ன ஆச்சு? ஒரு சவுண்டும் இல்ல. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. கவனிப்பாரும் இல்லை. இப்படிதான் இருக்கான். கல்லையும் மணி கும்புறோம், அப்படிதான் பாவம். கல்லையும் மணியும் கும்பி போய் இடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்றானுங்க. ஒண்ணுமே இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ஒண்ணு இப்படி இருக்கும், இல்லனா கண்ணமுடி சாந்தமா இருக்கும், இல்லனா அப்படியே தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல தான் அப்படியே இருக்கும். அப்படியே தான், ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பொசிஷன் தான் அப்படியே தான் இருக்கும், இல்லனா இப்படி இருக்கும். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, இப்ப சொல்றான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டீங்க, எலியா சகல ஜனங்களையும் கூப்பிட்டு என் கிட்டே வாருங்கள், என் கிட்ட வாங்கப்பா எல்லாம். அவர்கள் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, ஆமென். இத முக்கியமான வார்த்தை பாருங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு, ஜெபம் பண்ண போகும்போது இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிடணும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்ன அப்படின்னா, பாவம் செஞ்சு சரியில்லாத இருதயமா இருக்கும். பாவ மன்னிப்பு கேட்டு இருதயத்தை சரி பண்ணாதான் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. சரி செய்து உனக்கு இஸ்ரவேல் என்ன பேர் இருப்பதாக என்று சொல்லி, பேர் வைக்கிறான் பாருங்க. இப்ப இந்த வார்த்தையை இப்பதான் கவனிக்கிறேன். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? இஸ்ரவேல் என்று பேர் வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, வாய்க்காலை வெட்டி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக தூக்கி இவனுக்கு கொடுத்த அந்த காலை இருக்கு பாருங்க, இந்த காளையை மேல வச்சு விறகுகள் மேல் வைத்தான். பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து, உடனே என்ன சொல்றான்? காலையில இருந்து விறகு காஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லா, நாங்க காலையில 7 மணிக்கு அடுப்பை பத்த வச்சுட்டோம், எங்களுக்கு ஈர விறகா இருக்கு, நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன் விறகு நல்லா காஞ்சிருச்சு, அதனால டக்குன்னு புடிச்சுக்குன்னு நீ சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக 4 குடம் தண்ணீரை விறகு மேல ஊத்துறான். எங்கேயாவது விறகு நினைச்சு பண்ணா எரியுமா? 4 குடம் தண்ணீர் நிறைய ஊத்தி விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள். 2வது திருப்பு தண்ணி ஊத்துறான். 3ஆம் தரமும்
மூணாவது இருப்பு 4. அப்ப எத்தனை? மொத்தம் 12 குடம் தண்ணி ஊத்திருக்கான். தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. ஓ, எல்லாம் மிதக்குது, விறகு கட்டெல்லாம் மிதக்குது, தண்ணி எல்லாம் ஊறி போய் மிதக்குது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். வாய்க்காலையும் சுத்தி தண்ணீரால் நிரப்பி. அந்திபலி செலுத்தும் நேரத்தில். ஓ, மெயினான வார்த்தையை தான் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே. அந்திபலி செலுத்தும் நேரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சாயந்தரம் 6 மணி முதல். கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு மேல டிவில கண்ட கர்மத்தை போடவே கூடாது. நீங்க 6 மணிக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம், ஆனா அப்பயுமே கரெக்டா தான் பார்க்கணும். 6 மணிக்கு மேல நீங்க எதையும் பார்க்க கூடாது. ஜெபம் பண்ற நேரம் போட்டிருக்கு. செல்போன்ல கண்டதையும் நீங்க பார்க்க கூடாது. என்ன போட்டிருக்கு? அந்திபலி செலுத்தும் நேரம் வந்த பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும். ஓ, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும். இஸ்ரவேல் பாருங்க, அருமையான வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் உம்முடைய புள்ள, நீர் என்னை தூக்கி சுமக்கிறீர் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தை நீங்க சொல்றனாலதான் நான் செஞ்சுட்டு. கர்த்தர் சொல்றதை மட்டும் தான் நீங்க செய்யணும். கர்த்தர் சொல்றதை செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீர் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும், உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு விளங்க பண்ணும். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணலாம், இப்படி அருமையான ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? இந்த உலகத்திலேயே ஏசப்பா நீர் மட்டும்தான் உண்மையான தெய்வம் என்றும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றும், நான் உம்முடைய பிள்ளை என்றும், நீர் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நான் நடக்கிறேன் என்பதை ஜனங்கள் எல்லாம் புரியும்படி விளங்க பண்ணும் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், தேவரீர் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி, இந்த ஜனங்கள் எல்லாம், ஓ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம், ஓ பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று என்றான். ஆமென். நல்லா கவனிச்சீங்க. மழைக்கால் போட்டா தண்ணி ஊறுது, எல்லாம் கறிகட்ட கறிகிரி காலையெல்லாம் மிதக்குது. கேட்டருளும் சொன்னோன அப்பொழுது ஆமென், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து சுத்தி இருக்கிற வாய்க்கால் இருக்க தண்ணியையும் நக்கி போட்டதான். இருந்த இடம் தெரியாம எல்லாத்தையும் தொடச்சு விட்டா, மாப்பு போட்டு தொடச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அக்கினி தொடைத்து போட்டது, நக்கி போட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஓ, ஜனங்கள் உடனே இதை கண்டோன்னு என்ன பண்றானுங்க? முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா ஜனங்களும் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். அல்லேலூயா. இதே போலதான் உங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுவார். எல்லா சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக விடவே மாட்டார். இந்த மாதிரி செஞ்சு மற்றவர்கள் உங்க ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கை இடுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. சூப்பரா எல்லாம் பண்ணிட்டார். முக்கியமானது இப்ப பாருங்க, 18 வெள்ள படிச்சிருக்க 39 40 படி. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, முக்கியமானது என்ன பண்றான்? எலியா என்ன பண்றான்? அந்த பாகால் தீர்க்கதரிசியில ஒருத்தனை கூட விட்டுறாத, 450 தீர்க்கதரிசியும் புடி அப்படின்னு சொல்லி புடிச்சு நேரா எங்க கொண்டு போயிருக்கான்? கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய், ஆற்றங்கரைக்கு. ஏன்னா அறுத்த ரத்தம் வரும்ல, ஆற்றங்கரையில போய் என்ன பண்றான்? ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணிருக்கான்? வெட்டி போட்டான். வெட்டி என்ன எல்லாம் ஓடுது. கழுத்தை அறுத்து அப்படியே விட்டுருப்பான் சாகர வழியில. எங்க ஆத்துல விட்டுருப்பான், கடகடன்னு ரத்தம் ஓடி இருக்கும். என்ன எல்லாத்தையும் வெட்டி போட்டான். அல்ல கவனிங்க. கர்த்தர் இதுவரை அவனை சுமந்தார். யார? எலியாவை சுமந்து சூப்பரா வழி நடத்திருக்காரு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அந்த பாதுகாப்பு இல்லைன்னா எலியாவால இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. செஞ்சிருக்க முடியாது. அப்படியே வாங்க 18ஆம் அதிகாரம் அப்படியே 44 படிங்க. 44 வருஷம் படிங்க. உடனே என்ன பண்றாரு ஆகாப் ராஜா? மழை வரணும் தானே. 3 வருஷம் மழை இல்லாம இருக்குது. மழை இன்னும் வரல அப்படின்னு பேசணும்னு தான் இந்த காரியத்தெல்லாம் நடந்துருச்சு. இப்ப சொல்றாரு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை எடுத்து ஓடு, சீக்கிரமா அரண்மனைக்கு ஓடுன்னு சொல்றான். எங்கே அடுத்தது பாருங்க 45 46 படிங்க. கர்த்தருடைய 7ஆம் தரம், அதாவது 18ஆம் அதிகாரம் 45 46.
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஓ, பெருமழை உண்டாயிற்று. அப்படி ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஆகாப் ரதத்தில் ஏறி போயிட்டான், இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. முக்கியமான வார்த்தை நல்லா கவனிங்க. எலியாட்ட என்ன இல்ல? வாகனம் கிடையாது. நல்லா நீங்க கவனிக்கணும். காலாட்களோட ஓடுவாய், ஆனால் நல்லா கவனிக்கணும். எலியாட்ட என்ன இல்ல? ரதம் குதிரை ஒண்ணு இல்ல. அவன்கிட்ட இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்? வண்டி மேல ஏறி ஓடிட்டான். எலியாட்ட ஒண்ணு இல்ல, ஆனால் கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால், சத்தமா, எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஆகாப்புக்கு முன்னாடி ஓடிட்டான். ஏங்க, குதிரையில போயிட்டு இருக்கான் ஒருத்தன், கார்ல போயிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணுமே இல்ல, கர்த்தருடைய கரம் இவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுச்சு? நேரா ஆகாப்புக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுருச்சு. நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை யாரு கேட்கிறா? அடைமொழியோட சொல்லணும். இந்த காரியத்தை யாரு கேட்கிறா? அடுத்த அதிகாரம் மொத வசனம். படிக்க சொல்லும்போது படிங்க, மத்த இடத்துல படிப்பீங்க. அடுத்த அதிகாரம் மொத வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும், இந்த எலியா செய்த எல்லா காரியத்தையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் 450 தீர்க்கதரிசியை கொன்று போட்டதையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். யாரு கேட்டா? அடைமொழியோட சொல்லணும். யேசபேலுக்கு ஒரு அடைமொழி சொல்லிருக்கேன்ல, கிழவி யேசபேல் கேட்டாள். கேட்ட உடனே என்ன பண்ணிட்டா? எலியாவுக்கு ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணன் செய்தப்பட்டது போல 450 பேத்துக்கு பண்ண மாதிரி உனக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு மிரட்டல் விட்டா என்ன பண்ணிட்டான் பாருங்க. நேரா எங்க போயிட்டான்? 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம், ஒரு பொம்பளைக்கு பயந்து ஒரு நாள் பிரயாணமாய் சூறை செடிக்கு கீழே போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டான். 450 ஆம்பளைங்களை சாவடிச்சான். அப்ப பயப்படல. 450 பேரை கொலை பண்ண முடியுமா? இப்ப உங்க கையில கத்தியை கொடுத்து ஒருத்தரை கொல்ல சொன்னாலே கையில நடுங்கும். ஐயோ, எப்படி கொலை பண்ண சொல்றீங்களேன்னு. 450 பேர்த்த கொண்டிருக்கான். பாகாலுக்கு பலிபீடத்துல வேலை செய்யற எல்லாத்தையும் கொண்டிருக்கான். ஆனா ஒரு பெண்ணோட வார்த்தைக்கு பயந்து சூரச் செடிக்கு கீழே போய் உட்காந்துட்டான். இப்ப பாருங்க, காலாட்களோடே நீ ஓடும் போது சோர்ந்து போவாய், இளைத்து போவாய். ஆனால் இவ்வளவு நேரம் யார் இவனை சுமந்தான் நினைக்கிறீங்க? இந்த எலியாவை கர்த்தர் அழகா தூக்கி சுமந்து இருக்காரு. இப்படி தூக்கி சுமந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்ப சோர்ந்து போலாமா? அவன் சோர்ந்து போயிட்டான். நீ இப்ப இளைப்படைவையானால் இன்னமும் உன்னை நான் பயங்கரமா எடுத்து பயன்படுத்த போறேன்பா எலியாவை. யார் யார அபிஷேகம் பண்ண போறேன்? ஆசைகளை சீரியாவுக்கு அபிஷேகம் பண்ண போறேன். எலியாட்ட வந்து சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசி. அந்த தூதன் சாப்பாடு கொடுக்குறான், அது மட்டும் வாசி. 5, 6, 7, 8. செடிக்கு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பயந்துகிட்டு செடிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் பிரயாணமாய், சொந்த ஊர்லயே இல்ல, ஓடிட்டான். வெளியூருக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏதோ ஒரு ஊர்ல போய் மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கான். எலியாக்க கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி தூங்கிட்டு இருக்கான். ஒரு தூதன் தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி எஞ்சி சாப்பிடுப்பா. அவன் விழித்து பார்க்கிற போது, எஞ்சி முழிச்சு பார்க்கும்போது தலையிலே சுடப்பட்ட அடையும், சூப்பரான சுடப்பட்ட அடையும், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும், அவன் பாத்திரத்துல தண்ணி எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைக்கு அடைச்சிடக்கூடாதுன்னு தண்ணி வில்பட ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுக்குறாரு. சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான்? திரும்ப படுத்துக்கிட்டான். திருப்பியும் 2வது முறை, 2ஆம் தரம் அவன் தட்டி எழுப்பி, கர்த்தர் எத்தனை திருப்பி உங்க மேல கிருபையா இருக்காரு பாருங்க. நீங்க தப்பு செய்யும் பொழுது மீண்டுமாய் கிருபையை கொடுத்து உங்களை காப்பாத்தி, உங்களை தேற்றி வசனத்தை கொடுத்து தேற்றி தூக்கி சுமக்கிறார் உங்களை. எழுந்திருந்து போஜனம் பண்ண வேண்டிய பிரயாணம் சொல்லிட்டு சொல்றாரு, தம்பி நீ சாப்பிட்டுட்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை கொண்டு செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்குது. என்ன இப்படி சோர்ந்து போய் படுத்திருக்கிற? உன்னை எத்தனை நாள் நான் தூக்கி சுமந்தேனே, காலாட்களோட ஓடும் போதே இலைப்படையா உன்னை தூக்கி சுமக்கிற. இப்பயே நீ இலப்படைஞ்சு போன அப்படின்னா இன்னும் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? ஆசைகளை சீரியாவுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். எகுவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ண போகிறாய். ஓ கிழவியாகிய யேசபேலை அந்த எகு கொல்ல போறான். அதுக்கு அபிஷேகம் பண்ண போற. எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசிய உனக்கு அடுத்தத நீ 8 அற்புதம் செஞ்ச, எலிசா 16 அற்புதம் செய்ய போறாரு. ஓ அப்பேற்பட்ட ஒரு நபரை நீ அபிஷேகம் செய்ய போற. எழுந்து ஓடு என்று சொல்லி பெரிய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்து மீண்டுமாய் அவனை வழி நடத்துறார். அல்லேலூயா. குதிரைகளோட ஓடும் போது என்ன செய்வாய்? அல்லேலூயா. இவ்வளவு உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறேனே, தொட்டதுக்கெல்லாம் உனக்கு வார்த்தை கொடுக்கிறேனே, என் புள்ள சோர்ந்து போகுது டக்குன்னு உன்கிட்ட பேசுறேனே, இப்பயே நீ எப்படி சோர்ந்து போலாம்? இன்னும் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேனே.
நான் இப்படியே இருக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற எல்லாம் இங்கே இப்படியே உட்கார்ந்து இருக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க, இப்படியே தான் இருக்க போறீங்களா? எல்லாம் கண்டிப்பா கர்த்தர் உங்களை பெரிய லெவல்ல உயர்த்த போறார். காசு பணம் கொடுத்து, சொந்த வீடை கொடுத்து, நல்ல பெரிய வேலைகளை கொடுத்து, உங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சு, ஆளுக்கு ஒரு பொசிஷன்ல பெரிய பெரிய இடத்துல எல்லாத்தையும் சூப்பரா உயர்த்த போறாரு. இப்படியே இருக்க போறீங்களா? இல்ல, கட்டாயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில உயர்த்த போறாரு. இப்பயே நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா, இனி சரி சபை பெருசா கட்டி உங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து குதிரை மாதிரி உங்களை ஓட வைக்கிறாரு. யாரும் உட்காரத்துக்கு நேரமே இருக்காது. ஊழியம்னு சொல்லி அந்த ஊழியம், இந்த ஊழியம், கிராம ஊழியம், எல்லா ஊழியத்தை பயங்கரமா உங்களுக்கு கொடுத்து டெய்லி ஒவ்வொரு விசுவாசி வீட்டுல பிரேயர். அப்ப குதிரை மாதிரி நீ ஓடும் போது என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார் ஆண்டவர். இப்பயே சொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்ப எப்படி ஓடுவ? சொல்றது புரியுதா உனக்கு? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? காலாட்களோட ஓடும்போது இளைப்படைவாயானால் ஆண்டவர் உன்னை பயங்கரமா எடுத்து பயன்படுத்த போறாரு. அப்ப என்ன பண்ணுவ? சோர்ந்து போயிடாத. இப்பையில இருந்தே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாரு. நல்ல அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு கிருபைகளை, இரக்கங்களை, அபிஷேகங்களை பெற்றுக்கொள். பேட்டரி சார்ஜ் ஆனாதான் கரண்ட் போனுச்சுன்னா ஓடும். ஆமாவா இல்லையா? பேட்டரி சார்ஜ் ஆனாதான் ஓடும். பேட்டரி சார்ஜ் போடலன்னா உட்காந்துரும். ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதுதான். நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை பெற்று சார்ஜ் ஏற்றிக்கிட்டு நீங்க பகல் ஃபுல்லா வேலைக்கு போறீங்க, படிக்க போறீங்க, தொழில் செய்ய போறீங்க, எல்லா இடத்துக்கு போறீங்க. திருப்பி சாயந்தரம் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றணும். காலையிலையும் சாயந்தரமும் செல்போனுக்கு எப்படி நீங்க பேட்டரி சார்ஜ் போடுறீங்களோ அதே போல காலையிலையும் சாயந்தரமும் நீங்க ஜெபம் செய்ய வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும். எல்லாம் நீங்க பண்ணீங்க தான் ஆண்டவரோடு நீங்க க்ளோஸா இருக்கும்போது தான் இருளிலே மற்றவர்களுக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கும் ஒரு பாத்திரமாக பயன்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். நீங்க முக்கியமானது பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. சொன்னா எடுத்து வாசிடுவீங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. எங்க படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எங்க படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எடுத்து என்னைய பாருங்க, படிச்சிருவீங்க, முன்னாடியே இருக்கு. எடுத்து என்னைய பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நல்லா நீங்க கவனிக்கணும். ஒரு வசனம் என்ன படிச்சோம்? காலாட்களோடு ஓடுவாயானால், ஓடும்போது இளைப்படைவாய் ஆனால், குதிரைகளோட ஓடும்போது என்ன செய்வ? அடுத்த வார்த்தை சமாதானமுள்ள தேசத்திலே. கர்த்தர் உங்களை சமாதானமா வச்சிருக்காரு. வீட்டுக்கார், பிள்ளைங்க, குடும்ப குட்டியோட சமாதானமா வச்சிருக்காரு. நீ அடைக்கலம் தேடினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா வீட்லயும் இருக்கதான் செய்யும். கரெக்டா இல்லையா? எல்லா வீட்லயும் பிரச்சனை இல்லாத வீடு எப்படி? ஆண்டவர் மட்டும் உங்களெல்லாம் ரசிக்கல அப்படின்னா இந்நேரம் நம்மளாம் என்ன கல்றையில் என்ன பண்ணிருப்போம்? புதைச்சி மரம் வந்து கனி கொடுத்துருக்கும். நம்ம கனி கொடுக்குறோமோ இல்லையோ, நம்மளை புதைச்சி மரம் வந்து கனி கொடுத்துருக்கும் கண்டிப்பா. ஆனா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் டாக்டர் சொல்லியிருப்பாரு, வெளியே சொல்ல வேணாம் நீங்க, ஆனா டாக்டர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 6 மாசம் தான் இருப்பாரு, 1 வருஷம் தான் இருப்பாரு, அவ்வளவுதான் உனக்குன்னு இருப்பாரு. உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லி எத்தனை வருஷமா உட்காந்துருக்க. இதுக்கெல்லாம் யாரு அவரு? இப்போதைக்கு யாரும் போக மாட்டீங்க, அது மட்டும் உறுதி. இப்போதைக்கு யாரு நீங்க செய்ய வேண்டிய நிறைய பேர் ஆட்டி வைக்க நிறைய இருக்கு. இப்போதைக்கு நிறைய பேர்த்தோட இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய கடமைகள், பொறுப்புகள்லாம் இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுங்க. எதுக்காக அந்த வார்த்தையை சொல்ல வர அப்படின்னா, சமாதானமுள்ள தேசத்திலேயே. இப்ப நல்ல திருச்சபை, நல்ல குடும்பம், அதான் சொல்றாரு. சமாதானமான தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால். இப்பயே அடைக்கலம் தேடுறது. சூப்பர் வீட்டுக்கார ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எதுக்கு நீ அடுத்தவங்க வீட்டுக்கார பாப்ப? கம்பேர் பண்றது. பாக்குறதுன்னா நான் சைட் அடிக்கிறது சொல்ல, பாக்குறது, கம்பேர் பண்றது. அவர் பாரு அப்படி போறாரு, இப்படி போறாரு, அவரு டிப்டாப்பா கிளம்பி போறாரு, இப்படி போறாரு, அப்படி பண்ண கம்பேர் பண்ணுவாங்க. சில பேர் பிள்ளைகளை கம்பேர் பண்ணுவாங்க, அடுத்த பிள்ளையோட கம்பேர் பண்ணுவாங்க. இல்ல நல்ல விஷயத்துல கம்பேர் பண்றது கரெக்ட். உலக காரியத்துல சொல்லிட்டு இருக்கேன். சமாதானமான தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால். பிள்ளைங்க சொல்லுங்க, நான் இந்நேரம் வேற வீட்டுல பிறந்திருந்தேன்னா இந்நேரம் எங்க இருந்திருப்பேன் தெரியுமா? எங்கேயும் இருந்திருக்க மாட்டேன், இங்கதான் இருந்திருப்பேன். உங்க வீட்லயாவது நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல படிக்க வைக்கிறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. வேற வீட்டுல பிறந்தேன்னு வச்சுக்கோ, வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க இந்நேரம். கரெக்டா இல்லையா? குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்ப சமாதானமான தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால். இப்பயே நீ அடைக்கலம் கேட்கிற. நல்ல 3 வேளை சோறு கிடைக்குது உனக்கு. தின்ன சோறு கிடைக்குது. நல்ல டெய்லி 10 ரூபா வாங்கிக்கிற. 50 ரூபா ஆட கொடுமைய. நல்ல 3 வந்துட்டான். எவ்வளோடா வாங்குற டெய்லி? காசு எவ்வளவு வாங்குற? 10 ரூபா. ஏசப்பா பயந்து 10 ரூபா. ஆனா எவ்வளவு கொடுக்குறீங்க? கூட தானே கொடுக்குறீங்கண்ணே. நீ 5 ரூபா, அவங்க 5 ரூபா. சரி, நல்ல பிள்ளை. பாத்துக்கங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன்?
சமாதானமான தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாய். அடைக்கல. எனக்கு மட்டும் அவங்களுக்கு இருந்த மாதிரி அம்மா அப்பா எனக்கு இருந்தாங்க, இந்நேரம் நான் அங்க இருந்திருப்பேன், எங்கேயும் இருந்திருக்க மாட்டேன். சமாதானமான தேசம். எனக்கு மட்டும் வேற சர்ச் இருந்துச்சு அப்படின்னா, நான் வேற சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தேன் அப்படின்னா, நான் ட்ரெஸ்ஸே பயங்கரமா போட்டிருப்பேன். ஊழியக்காரன் ஆயிருப்பேன், இந்நேரம் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆயிருப்பேன். இல்ல இல்ல இல்ல, சமாதானமான தேசத்திலே அடைக்கலம் தேடினால். யோர்தான் பிரவாகித்து வரும்போது, யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? என்னப்பா செய்வ? யோர்தான் பிரவாகித்துனா திடீர்னு முக்கம்பூர்ல தண்ணி அடிச்சிட்டு வரணும், எப்படி இருக்கும்? சைடுல இருக்க வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடும். போட்டிருக்கு யோர்தான் பிரவாகித்து வருவாயானால் நீ என்ன செய்வாய்? என்ன பண்ணுவ? கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். நல்ல சமாதானமா இருக்கு, இப்பே குறை சொல்லக்கூடாது, யாருமே குறைய சொல்லக்கூடாது. இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வீட்டுக்கார் தான் உங்களுக்குன்னு எழுதி வச்ச வீட்டுக்கார். இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க மனைவி. நீங்க நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜோ எதுவோ, இப்ப உங்க கூட இருக்கிற உங்கள் கணவன் தான், உங்கள் மனைவி தான், உங்க பிள்ளைங்க தான், உங்க அம்மா அப்பா தான் கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சது. சொல்லிட்டாரு. நல்ல ஆசீர்வாதமான திருச்சபை, நல்ல உங்களுக்கு புத்தி சொல்ற, நல்ல சூப்பரான கண்டிச்சு பேசுற திருச்சபை. இப்படி இருக்கும் போதே சமாதானத்தை தேடுவாயானால், அடைக்கலம் தேடுவாயானால், யோர்தானை போல பிரச்சனைகள் வரப்போகுது இனி வரும் காலங்கள்ல. அப்போ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கர்த்தர் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் புத்திரர் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். 50 பேர் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். யாரும்? எலியாவும் எலிசாவும் இந்த யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா, நல்ல கவனிக்கணும், முக்கியமான வார்த்தை. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். யோர்தான் நதியில தண்ணில ஓங்கி அடிக்கிறாரு. அது இரு பக்கமாய் பிரிந்தது, 2ஆக பிளந்து போனுச்சு. அல்லேலூயா. போட்டிருக்கு அடுத்த வார்த்தை. அவர்கள் இருவரும் 2 பேர் எலியாவும் எலிசாவும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். நல்ல பிளாட்டான தரை வழியா நடந்து போற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். திருப்பி முடிக்கிச்சு. என்ன முடிக்கிச்சு? தண்ணி முடிக்கிச்சு. நல்லா கவனிக்கணும், முக்கியமான வார்த்தை, நல்லா நீங்க கவனிக்கணும். கழுத்துல போட்டிருந்த சால்வையை எடுத்து முறுக்கி அடிக்கிறாரு. தண்ணி 2ஆ பிளந்துருச்சு. 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான் தூரத்துல இருந்து. அந்த 50 பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யார? எலிசாவை, எலியாவோட அசிஸ்டன்ட் எலிசாவை. அதுக்குள்ள போவேன்னா அது இன்னொரு நாள் பார்க்கலாம். சும்மா தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். 50 பேர் தூரத்துல இருந்து பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்றாங்க. இந்த கூட இருக்கவன தாண்டி 2 பேர் போயிட்டாங்க. எப்படி போட்டிருக்கு? தண்ணி 2ஆ. இதே சம்பவம் எங்க நடந்துச்சு? செங்கடல் 2ஆ பிளந்தப்ப இதே தரையில நடந்து போன மாதிரி போனாங்க. அதே மாதிரி போயிட்டாங்க, 2 பேரும் போயிட்டாங்க. திருப்பி தண்ணி மூடிக்குச்சு. நல்லா நீங்க கவனிக்கணும். தண்ணி மூடிடுச்சா இல்லையான்னு வசனம் எல்லாம் கேட்க கூடாது, கேட்கப்படாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். வார்த்தை இருக்கு பாருங்க. தண்ணி என்ன பண்ணிச்சு? மூடிடுச்சு. அங்கிட்டு போனதுக்கு போயிட்டு படி 11 12 அவர்கள் 8 படிச்சியா 11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து 2 பேத்துக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் ஊழியக்காரன் தான், விசுவாசி தான். என்னதான் இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உலகத்துல இருக்கவன் தான். சொல்ல புரியுதா இல்லையா? கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரு. 2 பேத்தையும் 2ஆக பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி நல்ல கவனிக்கணும். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, உடனே எலிசா கண்டு, என் தகப்பனே, முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே என்று புலம்பினான். என்ன வார்த்தை படிச்சோம்? முதல்ல என்ன படிச்சோம்? காலாட்களோட ஓடும் பொழுதே இலைப்படுவாய், ஆனால் சோர்ந்து போயிட்டான். என்ன கொடுத்துச்சு? என்ன கொடுத்துச்சு? தூதர் வந்து சாப்பாடு கொடுத்து, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு உணவை எடுத்துட்டு வசனம் போட்டிருக்கு 40 நாள் நடந்து போனான். யோசிச்சு பாருங்க, அது மலை மேல, ஒரே பருவத்துக்கு மேல நடந்து போறதே கஷ்டம். மலை மேல ஏறி இருக்கான். ஒருவேளை சாப்பாடு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து சாப்பிட்டோன்னு அந்த பலத்துல என்ன பண்ணிருக்கான்? 40 நாள் பட்னியா ஃபாஸ்டிங்கா நடந்து போயிட்டு ஒரே மலை மேல ஏறி இருக்கான். இப்ப ஆண்டவர் அவனை தயார் பண்ணிட்டாரு. காலாட்களோட ஓடும் போதே இலைப்படைவாய், ஆனால் குதிரையோடு வீறு ஓடும் போது என்ன குதிரையா மாத்திட்டாரு. இப்ப குதிரையா மாத்திதான் என்ன சொல்றாரு? எலியாவை பத்தி சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமானவரே. அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா கதை மேம்படுத்துவோமா? கர்த்தர் தயார்படுத்திட்டாரு. கர்த்தர் உங்களையும் தயார்படுத்த விரும்புகிறார்.
ஓ, கர்த்தர் செய்ய போற ஒரு பெரிய யாகத்திற்கு, பெரிய யுத்தத்திற்கு, ஆத்தும அறுவடைக்கு உங்களை கர்த்தர் தயார்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இப்படியே நீங்க இருக்க கூட விரும்புறாரு. நீங்க சாதாரண நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு லாட்டரி சீட்டு விழுந்து கோடீஸ்வரர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மட்டும் யோசிக்கிறீங்களே. அப்ப உங்களை ஏசப்பா நாளைக்கு ஒரு ஊழியக்காரை ஆக்க மாட்டாரு, ஒரு ஊழியக்காரன் ஆக்க மாட்டாருன்னு எப்படி என்ன நிச்சயம் இருக்கு? நிச்சயம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு பெரிய ஓனர் ஆக்கிறதுக்கு, இந்த மாதிரி பெரிய காரியங்களை செய்வதற்கு ஏசப்பாக்காக நீங்க வல்லமையா பிறகு இது பண்றதுக்கு. சின்ன பிள்ளைய நான் நினைப்பேன், செய்தி எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் நமக்கு எப்படா கொடுக்க போறோம் அப்படின்னா யோசிச்சிருக்கேன். ஆனா கர்த்தர் பயன்படுத்துறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்காதீங்க இப்ப இருக்கிற மாதிரியே நீங்க இருக்கவே மாட்டீங்க. கட்டாயமா கர்த்தர் உங்க எல்லாத்தோட வாழ்க்கை கர்த்தர் மாற்றிப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி வச்சுக்கலாம். நீங்க சபைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் கருவடைஞ்சு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு ரோட்டில் அங்கேயும் இங்கே போயிட்டு வந்துருந்துருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் பாருங்க, உங்கள் முகம்லாம் எவ்வளோ அழகா, எல்லாம் புடவை கட்டி அழகா எல்லாம் தலை சீவி எவ்வளோ சூப்பராக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகா முகமே, எல்லாத்தோட முகமே பிரகாசமாக இருக்கு. என்னன்னா ஆண்டோட பிரசன்னம். இப்படி ஆவன்னு நினைச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் இவ்வளோ சம்பாதிப்பாரு, இன்னைக்கு உங்க புள்ள இவ்வளோ சம்பாரிச்சு உங்களை காப்பாற்றும், இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல நீங்க உயர்வீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுக்காரர் ஒரு காரியத்துல போய் நல்லா சிறந்து ஒரு இடத்துல ஒரு பிரைஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல காரியத்தை நினைச்சு பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வீட்டுக்கார உயர்த்துறாருன்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க எங்கோ இருந்து எங்கேயோ எங்க அக்கா கஸ்தூரி வீட்டுக்காரெல்லாம் திருவண்ணாமலை, அவருக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு ஊர், நாங்க ஒரு ஊர். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப தனிமையில இருந்தாரு. நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை, ஊழியக்கார குடும்பத்துல வந்து கர்த்தர் சேர்த்திருக்காரு. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. போன வருஷம் இன்னும் எங்க இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனா பாருங்க, இதே போலதான் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் உங்க வாழ்க்கை இப்படியே இருக்கும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் இன்னொரு எங்க இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை சூப்பரா உயர்த்திருப்பாரு. இந்த சர்ச்சே பயங்கரமா இருக்கும். பயங்கரமா பெரிய சர்ச் இருக்கும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் உங்களை செய்யறது, உங்களை ரொம்ப விரும்புறது என்னன்னா, பா நீ குதிரை மாதிரி ஓடணும்பா, நான் உன்னை அந்த லெவலுக்கு உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ முடங்கி போய் உட்காந்துக்கிற, ஒரு சின்ன பிரச்சனாலும் உடனே போய் சோர்ந்து போய் உட்காந்துக்கிற. இல்ல நீ எழும்பி நீ ஆரம்பி, எங்க நீ விட்டியோ திரும்ப அங்கிருந்தே ஆரம்பி என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திருப்பியும் முதல்ல படிச்ச வசனம் தான். நீ காலாட்களோட ஓடும்போது நீ சோர்ந்து போயிட்ட அப்படின்னா குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ எப்படி ஊழியக்காரரோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே, நல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது, இனி வருங்காலங்களில் நிறைய உலகத்துல எவ்வளவோ நடக்க போகுது. அப்ப எப்படிப்பா நீ தாக்கு பிடிப்ப? இப்பையிலிருந்தே நீ ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் கர்த்தர் உன்னையும் குதிரை போல எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா.